பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குறைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். தந்தை மகன் தூய் ஆவியின் கிரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். சகல பொன்னிலும் வெளியிலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷம் சேரும் என்றார். எக்காலம் ஊதப்படுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எக்கால சத்தத்தினால் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரித்து மாத்திரமல்ல, மதில் இடிந்து விழுந்தவுடனே ஜனங்கள் அவருக்கு நேராக பட்டணத்தை சென்று அதை பிடித்தார்கள் என்றார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுளுக்கு சொந்தம் என்று சொல்கின்ற இந்த 2 திருமொழிகள், யோசுவா 6ஆம் பிரிவு 19-20 திருமொழிகள், பொன்னும் வெள்ளியும் கடவுளுடையது. இன்றைக்கு உலக வரலாற்றிலே இந்த மே 27ஆம் தேதி கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்ட ஒரு நாள். சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவின் மேல் 9226 அடி நீளமும் 746 அடி உயரமும் 90 அடி அகலமும் கொண்ட பாலம் அமைக்கப்பட்டது. இதனை வடிவமைத்தவர் ஜோசப் ஸ்ட்ரவுஸ் இர்வின் முரோ என்பவர் சார்லஸ் ஆவார். இப்பாலம் மே 27ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. மரினி மற்றும் சான் பிரான்சிஸ்கோ இடையிலேயான நீரோட்டம் மிக வலுவாக இருந்த காரணத்தினால் தண்ணீர் மிகவும் ஆழமாக 102 மீட்டர் அளவிலே இருந்ததாலும் மற்றும் மூடு பனி இருந்ததினாலும் இப்பாலம் கட்டும் பணி மிக கடினமாக இருந்தது. ஜோசப் ஸ்ட்ரன்ஸ் இந்த பாலத்தை வடிவமைக்க $17 மில்லியன் செலவாகும் என்று கணித்தபோது அந்த பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இர்வின் மொராரோ உயரமான கோபுரம் அமைத்து பாலத்தை பிடித்து நிறுத்தும் கேபிள்கள் அமைத்தார். இப்பாலம் கட்ட பங்க் ஆஃப் அமெரிக்கா பொருளாதார உதவி செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பொன்னும் வெள்ளியும் கடவுளுடையது. எல்லாமே கடவுளுக்கு சொந்தம். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற அனைத்தும், நம்முடைய பணம், பொன், பொருள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. அதைத்தான் இந்த 19ஆம் வசனத்திலே, இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். இந்த பாலம் கட்டுவதற்கு அநேகர் மறுத்தபோது கூட இந்த கோல்டன் கேட் பாலத்தை, ஆனால் அவர் நம்பிக்கையோடு கடவுளுக்கு என்று அதை அர்ப்பணித்து செய்த காரணத்தினால் இன்றைக்கு உலக மக்களே உலக அதிசயங்களிலே ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட நாம் ஒருவேளை இரும்பு பாத்திரங்களாக இருக்கலாம், வெண்கல பாத்திரங்களாக இருக்கலாம், வெள்ளி பாத்திரங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் ஒரே இடத்தில் வைத்திருந்தால் அவைகள் மங்கி போகும், தன்னுடைய ஒளியின் தன்மையை இழந்து விடும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் சுத்தம் செய்து நாளுக்கு நாள் அதை ப்ரஷ் பண்ணும் பொழுது அது மிக மிக அழகாக ஒரு பளபளப்பு மிகுந்த ஒரு தன்மையை பெற்றுத்தரும். அநேகருடைய பார்வையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மங்கி எரிகின்ற தீயை அவர் அணையாமலும், நெறிந்த நாணலை அவர் முறியாமலும், அவர் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவருமாக நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பொன்னாக இருந்த நீ மண்ணாக போய்விட்டாய், தங்கமாக இருந்த நீ தரமற்று போய்விட்டாய் என்று சொல்கிறோம் மனிதர்களை. இரும்பாக இருக்கின்ற நீ இன்றைக்கு பலம் இழந்து விட்டாய். ஒரு நாள் அந்த இரும்பு துருப்பிடித்து விடும். ஆனால் மற்ற உலோகங்கள் எல்லாம் அது தன்னுடைய தன்மையை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கக்கூடியது. ஆகவே தான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த யோசுவா பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் என்று கொடுக்கிறார். ஆகவே அன்பு இறை மக்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை பொன்னாகவும் வெள்ளியாகவும் ஒவ்வொரு நாளும் அது பிரகாசிக்க வேண்டும் என்று
ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே மிக அழகாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் சோர்ந்து போகலாம், நாம் மங்கி போனது போல தெரியலாம். ஆனால் அது வண்ணமிடும் பொழுது, சுத்தம் செய்யப்படும் பொழுது, பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அது பிரகாசிக்கக்கூடியது, அநேகருடைய பார்வையை கவர்ந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் கூட இந்த சிந்தனை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மங்கி போன ஒரு பொன்னாக, தரமிழந்த ஒரு தங்கமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்வையிலே நீ படும்பொழுது பரிசுத்தமானவனாக நீ காணப்படுவாய். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக காணப்படுவாய். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள நம்முடைய திரியேக தேவன் நமக்கு துணை செய்வார். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கத்தாலும் கிருபையினாலும் புதிய ஒரு நாளிலே நாங்கள் பொன்னாக வெள்ளியாக எங்களுடைய ஆண்டவரே புகழற்ற தன்மையை, ஆண்டவரே எங்களுடைய தரமிழந்த வாழ்க்கையை மீண்டும் தரப்படுத்தும்படி பரிசுத்தமாக்கும்படி நீர் அழைத்திருக்கிறீர். கர்த்தருடையவர்கள் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறீர். எங்களுடைய திருச்சபையிலும் கூட அநேக தங்கங்களாக ஜொலித்த மக்கள் இன்றைக்கு தரமிழந்து காணப்படுகிறார்கள். பொன்னாக ஒளி வீசின மக்கள் இன்றைக்கு புகழை இழந்து கேவலமான வார்த்தைகளினால் விமர்சிக்கப்படுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் மீண்டும் அந்த புகழை பிரகாசிக்கின்றவர்களாக, தங்கம் போல ஜொலிக்கிறவர்களாக அவர்களை மாற்றி ஆசீர்வதிப்பீராக. உமக்கு துதி கனம் மகிமை யாவற்றை செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.